ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விசுவாசு வருடத்தினுடைய முதல் தமிழ் மாதமான சித்திரை மாதத்தில் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்குது, குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக புதிதாக ஒரு ஆண்டு பிறக்குது அப்படின்னா அந்த ஆண்டினோடு நமக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்படுமா அப்படின்னா அதற்கு அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சித்திரை மாதத்தினுடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசுவாச வருடத்தினுடைய முதல் தமிழ் மாதமான சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். இந்த மாதத்தை ஆன்மீக மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல்வேறு இடங்களில் திருவிழாக்கள் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்படக்கூடியது இந்த சித்திரை மாதத்தில் தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாரியம்மனை வழிபாடுகள் செய்வது நிறைய பேருடைய பழக்கமாக இருக்கும். கோடை காலத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மழை நீரானது வேண்டி மக்கள் அனைவரும் மாரியம்மனுக்காக நிறைய வேண்டுதல்களானது நிறைவேற்றுவாங்க. ஸோ மாரியம்மனை இப்படி வழிபாடுகள் செய்வதால் அவங்க மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து மழையாக வந்து வருவாங்க அப்படின்றது தான் நம்பிக்கை. ஸோ இந்த வரிசையில் உங்களுடைய ஊரில் என்ன மாதிரியான திருவிழாக்கள் எல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் நடக்கும் அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சித்திரை மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இது ரெண்டுமே வந்து குறையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா கவனமாக வந்து இருக்கணும். எதை செய்யறதா இருந்தாலும் முதல்ல அதை வந்து சரியான முறையில் திட்டமிடணும். நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை கூட செயல்படுத்த முடியாமல் கூட போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகளானது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க. பிள்ளைகளை கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படலாம். அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இன்னுமே கடகராசி நேயர்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனுடைய தாக்கத்தின் மூலமாக உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் அப்படின்றது கூட ஏற்படலாம். மேலும் பொது வாழ்க்கையில் புகழ் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். ஸோ பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரும்பாலும் கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் புது விதமான விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். குறிப்பாக சுபகாரிய பேச்சுக்கள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா அது கைகூடி வருங்க. திருமணமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதமே ஆன்மீக மாதம் தான். அதுவும் கடகராசி நேயர்களுக்கு இன்னும் ஆன்மீகத்தில் அதிக அளவு நாட்டங்கள் அப்படின்றது உருவாக போகுது. இப்படி பல்வேறு வகைகளில் கடகராசி நேயர்கள் நிறைய விஷயங்களில் நல்ல ஒரு பலன்களை தான் பார்க்க போகிறீங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எவ்வளவு வந்து கூட போகுது அப்படின்னா, சித்திரை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கடகராசியில் தான் செவ்வாய் நீச்சம் பெறாரு. ஸோ செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து குறைக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறது அப்படிங்கிறது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நல்லது கிடையாது. ஸோ இந்த ஒரு நேரம் தான் உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து குறைச்சி கொடுக்குது. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமும் இன்னும் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது நீங்கள் பாட்டுக்குள்ளே செஞ்சுக்கலாம், சாதாரணமாக வந்து செய்யலாம் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காதீங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய முடியாது. சனி கிரகம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்கிறாரோ அதை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். ஸோ சரியான பிளானிங் அப்படின்றது நிச்சயமாக அந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த திடீர் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் ஒரு விதமான சஞ்சலங்களை வந்து அதிகரிக்க செய்யும். அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தை வந்து கொடுக்கும். ஸோ கடகராசி நேயர்களை சொல்லப்போனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பிள்ளைகள் வழியிலெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள உங்களுடைய மேற்பார்வையிலே வச்சுருங்க. தனியாக எங்கேயும் விடுறது இல்லை வேறு வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் கடகராசினியர்கள் பெரும்பாலும் வந்து இந்த டைமில் வந்து செய்யாதீங்க. சித்திரை மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ பிள்ளைகளை உங்களுடைய கண் பார்வையிலே வந்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த டைமில்
ரொம்பவே நல்ல ஒரு வெற்றிகளானது கிடைக்குங்க. உங்களுடைய பெயர் உங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையும். உங்களுக்கு புகழ் வந்து கிடைக்கும். புகழ் வந்து குவியக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூழ்நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்களை தான் வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் சுபகாரிய பேச்சுக்களை நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாங்க. பல நாட்களாக திருமணமாகாமல் இருக்குது, அதற்குரிய முயற்சிகளில் இறங்கலாமா அப்படின்னா சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இறங்கலாம். இப்படி இந்த டைமில் வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது தான் நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கும், உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். எப்போதுமே நமக்கான நல்ல நேரம் உருவாகுது அப்படின்னா அதை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். நேரம் மாறும் பொழுது நம்ம அதனால் எந்த விதமான ஈடுபாடுகள் கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு செயல் வடிவம் பெறுவது அப்படிங்கிறது சாத்தியமில்லாதது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நமக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்துக்கணும். நேரம் தவறி நீங்கள் செய்கிறதுனால எந்த ஒரு புண்ணியமுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. எப்போதுமே ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட வேலை செய்யக்கூடியவர்களும் நல்லவர்களாக இருக்கணும், நல்ல நிலையில் வந்து நம்ம இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கணும். அப்போ தான் நாமளும் வந்து சேர்ந்து வந்து முன்னேற முடியும். அந்த மாதிரி தான் கடகராசி நேயர்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ அவங்களால உங்களுக்கு நிறைய அளவில் ஒத்துழைப்புகள் வந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகள் எது நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு நிச்சயமாக அது சக்ஸஸ் தான். ஸோ துணிந்து நீங்கள் எது வேணால் செயல்படுத்துங்க, எல்லாமே உங்களுக்கு நன்மையில் தான் போய் முடிவடையும். மேலும் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாக போகுதுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதனை புரிய போகிறாங்க, சாதித்து காட்டக்கூடிய நேரமாக வந்து இருக்குது. அவங்களுடைய சாதனை உங்களை பெருமையில் போய் ஆழ்த்த போகுது. உதாரணத்துக்கு நல்ல கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா தெருவில் முதல் மதிப்பெண்கள் வந்து பெறத்துக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை விளையாட்டுத்துறையில் சிறப்பாக வந்து விளையாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க. விளையாட்டு மட்டும் கிடையாது, கலை சம்பந்தப்பட்ட எந்த துறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலுமே கூட அவங்க நிச்சயமாக வந்து வெற்றி பெற போகிறாங்க. அந்த வெற்றி தான் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை வந்து சேர்த்து கொடுக்க போகுது. இன்னார் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியானது கிடைக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய பெருமை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த டைமில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஆதாயமும் வந்து இருக்குது. ஆண்டினுடைய தொடக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதாவது சித்திரை மாதத்தில் 10/5/2025 வரைக்குமே குரு பகவானுடைய வீட்டில், அதுவும் குரு பகவான் லாப வீட்டில் வந்து இருக்கிறதுனால செல்வம் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கூடி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் பயப்படாதீங்க. இந்த விஷயங்களை தவிர வீடு மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதாவது புதுசாக வீடு வாங்கணும் இல்லை வாகனம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா, அதற்குரிய வாய்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ சரியான முறையில் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து செயல்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும். சொத்துக்களுடைய சேர்க்கை வந்து இருக்குது. புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதுவுமே நம்மளுடைய வீட்டுக்காக நம்மளுடைய சொத்துக்களில் ஒன்றாக தான் நம்ம வாங்குகிறோம் இல்லையா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இந்த சித்திரை மாதத்தில் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் சிறப்பான பலன்களை தான் கொடுக்க இருக்குது. ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் துணிந்து வந்து செயல்படுங்க. உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றத நீங்கள் கட்டாயமாக வந்து பார்க்க மாட்டீங்க. இருந்தாலுமே கூட கடகராசி நேயர்கள் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இன்னமும் உங்களுக்கு இருக்கிறதுனால தொடர்ந்து சனி பகவான வழிபாடுகள் வந்து செய்யுங்க. சனீஸ்வர பகவான வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அவர் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கங்களானது குறையும். முடிந்த அளவுக்கு சனி பகவானை திருப்திப்படுத்துவதற்கு மாற்றுத்திறனாளிகள் இல்லைனா ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை வந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த ஒரு பதிவில் கடகராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீகம் சார்ந்த இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீகம் சார்ந்த இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
எப்போதுமே ஆன்மீக ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தீருவதற்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக நம்பிக்கையோட, முழு மனதோட, ஆத்மார்த்தமாக செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரமும் ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.